अस्सलाम वालेकुम வெல்கம் டு சசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம குலாப் ஜாமுன் பண்ண போகிறோங்க. அதுவும் ப்ரெட்டை வச்சு பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான். இப்போ லீவ் டைம் அப்படின்றதுனால நிறைய ஸ்நாக்ஸ் கேட்பாங்க நம்ம குழந்தைங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 8 ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ஓரங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பால் போர் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க, இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இப்போ நிறைய கிடைக்கிது, 5 ரூபா பேக்கெட்லாம் கிடைக்கிது இல்லையா, அதில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பால் எடுத்திருக்கேன், நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், ஆடையோடு எடுத்திருக்கேன். 100 கிராம் சுகர், அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் செஞ்சிடலாம். அதுக்காக நம்ம எடுத்து வச்சிருந்த சுகர் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துடலாம். எப்போவுமே சர்க்கரை பாகுக்கு எதில் எடுக்கிறோமோ அதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். இதில் தான் நான் சர்க்கரை எடுத்தேன். இதில் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டோம். சர்க்கரை நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள். இப்போது நான் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். பிசுக்கு பதம் வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பிசுக்கு பதம் வந்துருச்சு. இப்போ கையால் தொட்டிங்க அப்படின்னா பிசு பிசுன்னு இருக்கணும். போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரெட்டெல்லாம் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். நீங்கள் மிக்சியில் அடித்தாலும் ஓகே தான், இப்படி கையாலே பிச்சு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக்சியில் அடிச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு விப் மட்டும் அடிங்க, போதும். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் பிச்சு போட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பால் பவுடர் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்க்க போகிறோம். பெரிய பீஸு தான், அந்த மாதிரி உடச்சிட்டுக்கோங்க. பால் போட்டு சேர்க்குறோம். இது ஆப்ஷனல் தாங்க, இது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக மட்டும்தான். பால் போட நல்லா கலந்து விடலாம். நமக்கு பிசையும் போது எல்லாமே ஒன்றா இருக்கணும் இல்லையா, அதுக்காக மட்டும்தான். பால் போட நல்லா கலந்துட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பால் இருக்கு இல்லையா, இது காய்ச்சி ஆற வச்ச பால், ஆடெல்லாம் இருந்துச்சு, அதோடய சேர்த்து எடுத்திருக்கேன். அதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம கலந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைங்க. முதவே நிறைய பால் போட்டிங்க அப்படின்னா அப்புறம் கொல கொலன்னு ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைங்க. இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பால் சேர்க்க வேண்டாம். இங்கே பாருங்கள், எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நான் பால் சேர்க்கலை. இதுக்கப்புறம் நான் பால் சேர்க்கலை. இங்கே பாருங்கள், பால் அப்படியே இருக்குது. இப்போது கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சம் உருண்டை பிடிக்கலாம். பிசு பிசுன்னு இல்லாமல் கரெக்டாக உருண்டை பிடிக்க வந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். பிசு பிசுன்னு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ப்ரெட்டை சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது, கிராக்ஸும் இல்லை. இப்போ கை கழுவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். கை கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். எங்கேயுமே விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. விரிசல் இல்லை. இப்போ ஒரு பிளேட்டில் நான் வச்சுக்கிறேன். எங்கேயுமே விரிசல் இல்லை பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். இப்போ பொரிக்கிறத பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சிட்டேன். எண்ணெய் லைட்டாக தான் சூடாக இருக்கணும். அடுப்பு சிம்மில் இருக்கணும். இது பொரியறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது, ரொம்ப சீக்கிரமாகவே பொரிஞ்சிரும். அதனால நீங்கள் சிம்மில் வச்சே பொரிங்க. ரொம்ப எண்ணெய் சூடாக இருந்துச்சு அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி திருப்பிவிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் வரும் நமக்கு. இப்போ லீவ் ஆரம்பிச்சனால ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்ம பசங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கலர் வரட்டும். இந்த மாதிரி திருப்பி போட்டே இருங்க ஸ்பூனால்.
இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக கலர் வந்திருக்கு அப்படின்னு. அடுப்பு சிம்மில் வச்சு தான் நான் பொரிச்சிருக்கேன். 3 நிமிஷம் தான் ஆச்சு இது பொரிக்கிறதுக்கு. இப்படி எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துட்டேன் எண்ணெயிலேருந்து. இப்போது சுகர் சிரப்பில் சேர்க்குறேன். எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். இப்படி 1 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும். கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, சுகர் சிரப் கரெக்டாக இருக்கும். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.